மத்திய கிழக்குல நடக்கிற போற முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு பெரிய ராஜதந்திர விளையாட்டு நடந்துட்டு இருக்கு. ஆனா பரம எதிரிகளை ஒரே டேபிளுக்கு கொண்டு வர முடியுமா? வாங்க, இந்த சிக்கலான முயற்சிக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? பாகிஸ்தானோட தலைநகர் இஸ்லாமாபாத்ல இருந்து தான். அங்க உலகத்தோட பார்வை படாம ரொம்ப முக்கியமான நாடுகளோட அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைதி திட்டத்தை ரகசியமா உருவாக்கிட்டு இருக்காங்க. இங்கதான் அசல் கேள்வியே வருது. பல வருஷங்களா சண்டை போட்டுட்டு இருக்கிற நாடுகளை ஒரே இடத்துல உட்கார வைக்க முடியுமா? அப்படி செய்யறதுல இருக்கிற பெரிய சவால்கள் என்னென்ன? இந்த முழு ஆட்டத்தையும் நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இதுல விளையாடுற முக்கிய பிளேயர்ஸ் யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். மத்திய கிழக்கோட இந்த அரசியல் சதுரங்கத்துல இந்த 5 நாடுகள் தான் முக்கியமான காய்கள். இவங்க வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஜெயிக்க போதா இல்லையான்றத தீர்மானிக்கும். வாங்க அவங்க யாருன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இந்த 5 சக்திகளையும் நாம 3 வகையா பிரிக்கலாம். ஒரு பக்கம் நிப்பிரிமிரி எதிரிகளான ஈரான் மற்றும் இஸ்ரேல். இன்னொரு பக்கம் துருக்கி, சவுதி அரேபியா, எகிப்துன்னு 3 மிடில் பவர்ஸ். இந்த 2 குரூப்புக்கும் நடுவுல ஒரு இணைப்பு பாலமா பாகிஸ்தான் இருக்கு. அவங்க தான் இந்த பேச்சுவார்த்தையையும் நடத்துறாங்க. இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இமயமலை மாதிரி ஒரு பிரச்சனை நிக்குது. அதுதான் அவநம்பிக்கை. இது சும்மா ஒரு அரசியல் பிரச்சனை இல்ல, தலைமுறையா வளர்ந்த ஒரு வரலாற்று பகை. சரி, அந்த அவநம்பிக்கைன்ற மலையோட ஆழத்துக்கு போலாம். குறிப்பா ஈரான் ஏன் பேச்சுவார்த்தைக்கே வர இவ்ளோ யோசிக்குது? ஈரானோட இந்த அவநம்பிக்கைக்கு காரணம் என்னன்னு இந்த ஸ்லைடு தெளிவா காட்டுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். போன ஒரே வருஷத்துல அமெரிக்கா கூடயும் இஸ்ரேல் கூடயும் சமாதானம் பேசிட்டு இருக்கும்போதே 2 தடவை அவங்க மேல தாக்குதல் நடந்திருக்கு. இது யாருக்கு தான் நம்பிக்கையை கொடுக்கும் சொல்லுங்க? இந்த பழமொழி தான் ஈரானோட இப்போதைய நிலைப்பாட்ட அப்படியே சொல்லுது. சும்மா வார்த்தைகளை நம்பி மறுபடியும் ஏமாற அவங்க தயாரா இல்ல. அதனால பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி உறுதியான சில உத்தரவாதங்களை அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஓகே, இப்போ இந்த உணர்ச்சிபூர்வமான தடையிலிருந்து விலகி ஒவ்வொரு தரப்பும் என்ன கணக்கு போடுறாங்க, அவங்களோட ஜியோபொலிட்டிக்கல் கணக்கீடுகள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ கணக்கு ரொம்ப சிம்பிள். இந்த ஆட்டத்துல இருக்கிற 5 பெரிய சக்திகள்ல 4 நாடுகளுக்கு அமைதி வேணும். ஆனா ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டும் போர் நடந்தா லாபம் கிடைக்கலாம்னு ஒரு கணக்கு இருக்கு. இந்த 4vs1 கணக்கு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இந்த 4vs1 நிலைமைய இங்க பாருங்க. தராசு எந்த பக்கம் சாஞ்சிருக்குன்னு நல்லா தெரியும். பெரும்பாலான நாடுகள் அமைதியை விரும்பினாலும் போரினால் லாபம் கிடைக்கும் நினைக்கிற அந்த ஒரு நாட்டோட செல்வாக்கு இந்த முழு ப்ராசஸையுமே தடம் புரள வைக்கிற சக்தி கொண்டது. இங்கதான் முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அந்த 4 நாடுகளுக்கும் அமைதி வந்தா பொருளாதாரம் வளரும், வர்த்தகம் பெருகும், நாடு முன்னேறும். ஆனா இஸ்ரேலோட கணக்கு கொஞ்சம் வேற. ஒருவேளை போர் வந்தா அவங்களோட முக்கிய எதிரியான ஈரானை பலவீனப்படுத்திடலாம். இது அவங்களோட பிராந்திய பாதுகாப்புக்கும் ஆதிக்கத்துக்கும் நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பார்வை. சரி, எவ்வளோ சிக்கல்கள் இருக்கு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இனிமே என்ன நடக்க போகுது? இந்த இடத்துல தான் பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா, எகிப்து அடங்கின இந்த நடுவர் குழுவோட பங்கு ரொம்ப முக்கியமாகுது. இந்த நாடுகள் 2 பக்கமும் பிரஷர் போடுறாங்க. ஒரு பக்கம் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா கிட்ட நீங்க சில சலுகைகளை கொடுத்து நம்பிக்கையை உருவாக்குங்கன்னு வலியுறுத்துறாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா, ஒரு செக்மேட் மாதிரி தான். பேச்சுவார்த்தை மேசைக்கு வரதுக்கு முன்னாடியே தங்களோட பாதுகாப்புக்கு உத்தரவாதம் வேணும்னு ஈரான் ரொம்ப உறுதியா இருக்கு. கடைசியா எல்லா விஷயமும் இந்த ஒரு கேள்வியில தான் வந்து நிக்குது. இந்த பிராந்தியத்தோட உண்மையான நிலவரங்களை புரிஞ்சுக்கிட்டு ஈரான் கேட்கிற அந்த நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி சில சலுகைகளை வழங்க அமெரிக்கா முன்வருமா? இந்த ஒரு கேள்விக்கான பதில தான் மத்திய கிழக்கோட ஒட்டுமொத்த அமைதியும் அடங்கியிருக்கு.